Hello viewers, welcome back to our channel தரங்கை பிரித்திஸ். இன்றைய பதிவில் நம்ம வாராகியோட வழிபாடை பற்றி தான் இன்றைய வீடியோவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணோன்னா எல்லா அம்மனுக்குமே வழிபாடுங்கிறது செஞ்சுக்கிட்டு வரோம். ஆனால் இந்த வாராகி அம்மனுக்கு வழிபாடுன்னு நம்ம பார்த்தோன்னா அமாவாசை, பஞ்சமி, தேய்பிறை அஷ்டமி இது போன்ற திதி நாட்களில் தான் வாராகியை நம்ம எல்லாருமே வழிபாடு பண்ணிக்கிட்டு வரோம். இந்த வாராகியை வழிபாடு பண்ணுறவாசி கந்திஷ்டி, எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லை, செய்வினை, இந்த போல அனைத்து தீய செயல்களையும் நம்மளை காத்தருளக்கூடிய ஒரு தாயாகவே இந்த வாராகி அம்மா இருக்காங்க. இந்த வாராகி தாய் மகாவிஷ்ணுவோட அவதாரமாகவே கருதப்படுறாங்க. சப்த கன்னியில் 5வது கன்னியாகவும் வாராகி இருக்காங்க. நான் எப்போதுமே பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வாராகிக்கு அபிஷேகம் பண்ணிடுவேன். ஒரு வியூவர்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நிறைய சிலைகள் வச்சுருக்கீங்க, இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, டெய்லியும் அபிஷேகம் பண்ணுமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்தந்த தெய்வத்திற்கு உரிய நாட்களில் நான் எப்போதுமே அபிஷேகங்கிறது பண்ணிவிடுவேன். நெய்வேத்தியன்னு பார்த்தா காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக இருவேளை வைக்கணும் தான் நெய்வேத்தியம். அதையும் அவங்க கேட்டிருந்தாங்க, நெய்வேத்தியம் வைக்கிறீங்களே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வைக்கணும் சிஸ்டர். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமம்லாம் எதுவுமே கிடையாது. சிலையாக பாவிக்காமல் நம்ம வீட்டுக்கு தெய்வம் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம உள்ளுணர்வோடு நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அது கடினமான ஒரு செயலாகவே கண்டிப்பாக இருக்காது. இப்போ தாயாருக்கு நம்ம தீபார்த்தனம் கட்டிக்கலாம். வாராகி திதி நாட்களை தவிர்த்து புதன்கிழமையில் வாரந்தோறும் வழிபட்டு வரலாம். கடன் தொல்லைன்னு இருந்துச்சுன்னா நம்ம தேங்காயில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு இருந்தால் கடன் தொல்லை நிச்சயமாக குறையும். நம்ம என்ன தான் சம்பாதிச்சிக்கிட்டே இருப்போம், ஆனால் திடீர்னு பார்த்து ஏன் செலவு ஆகுதுன்னே தெரியாது. அது ஒரு சைடு செலவாகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விரயம் ஆகிறதுக்கெல்லாம் வாராகி வழிபாடு பண்ணலாம். மெயினாக இவங்க ஒரு படை தளபதியாக தான் இருந்திருக்காங்க. எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த தெய்வம்னே சொல்லலாம். நமக்கு எதிரிகளால் தொல்லை ஏற்படுதுன்னா வாராகி இருக்கிற இடத்துல எதிரிகள் தொல்லையோ செய்வினை இது போன்ற தீய செயல்களை கண்டிப்பாகவே நிகழாது. நமக்கு கெட்டது செய்யணும்னு நினைக்கிறவங்கள தாயே பார்த்துப்பாங்க. அவங்கள்ட்ட போய் எனக்கு இவங்க கெட்டதுன்னு நினைக்கிறாங்க, அவங்கள நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வேண்டுதல்லாம் பண்ணாதீங்க. நமக்கு யார் கெட்டது பண்ணுறாங்களோ அவங்க அதை அவங்களே சரி செஞ்சுருவாங்க. இப்போ வாராகியை அபிஷேகம் பண்ணி எடுத்துட்டாச்சு. கீழே ஒரு பிளேட்டில் அச்சுத அரிசி போட்டு அதுக்கு மேலே வாராகி தாயை வச்சுக்கலாம். வாராகியை வழிபடக்கூடிய சரியான நேரம்னு பார்த்தா அதிகாலை, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபடுறது ரொம்பவே அற்புதமான ஒரு பிரார்த்தனையாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்துக்கு அதீத பலன் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலுமே அதோடைய சக்தி நமக்கு 2 மடங்காகவே கிடைக்கும். இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம் முடியாதுன்னு நினைக்கிறவங்க சூரியன் மறைவிற்கு அப்புறம் மாலை பொழுதில் அப்பயும் தாயாருக்கு பூஜை வழிபாடுகள் பண்ணலாம். சிவப்பு நிற பூக்கள்லாம் அம்பாளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சிவப்பு நிறத்தில் பூக்கள் போட்டிருக்கேன். வாசனை பூவும் பயன்படுத்திக்கலாம் பூஜைக்கு. நான் 3 அகல் எடுத்திருக்கேன். நான் எப்பொழுதுமே 3 அகல் ஏற்றி பூஜை பண்ணுற நாளில் 3 அகல் ஏற்றி வழிபாடு பண்ணுவேன். மற்ற நாட்கள் பார்த்தா தினம்தோறுமே வாராகி அம்மாவுக்கு ஒரு அகல் விளக்கு எப்போதுமே அவங்க முன்னாடி ஏற்றி வச்சுக்கிட்டு தான் வரேன். அகலில் நெய் அல்லனா நல்லெண்ணெய் இதை எடுத்து ஏதாவது ஒன்று ஊற்றி தீபம் ஏற்றிக்கலாம். 3 விளக்கு தான் வைக்கணுமா அப்படிலாம் இல்லை, 5, 7, 11 விளக்கு வரைக்கும் வச்சு வழிபாடு பண்ணலாம். நான் எப்போதுமே 3 விளக்கு தான் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக சிவப்பு நிற பூக்களாக அழகாக அலங்கரித்து வச்சுருக்கேன். பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்காங்க. நெய்வேத்தியமாக பார்த்தா தாயாருக்கு சக்கரவள்ளி கிழங்கு, பால்,
சுக்கு போட்டு அதில் வந்து பால் வைக்கணும். தயிர் சாதத்தை வந்து மிளகு போட்டு அது மாதிரிலாம் வைக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே விருப்பமான உணவுகள். கிழங்கு வகைகள்லாம் வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பழமும் ஒரு கிளாஸ் பாலில் வந்து லைட்டாக சுக்கு போட்டு வச்சுருக்கேன். அபிஷேகம் பண்ணோடனே நான் எல்லா பதிவுமே சொல்லியிருக்கேன். பூஜை வந்து பூக்களால் நான் அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜவ்வாது அத்தரை இது மாதிரி வந்து பூஜைக்கு வந்து பயன்படுத்துவேன்னு. அவ்வளோ ஒரு கோயில் போன்ற ஒரு நறுமணத்தோட அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். மஞ்சள் பொடியும் வந்து நான் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ண பொடி தான் வந்து பூஜைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து சிவப்பு நிற பூக்களால் வந்து தாயாருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஓம் ஸ்ரீம் வாராகி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீம் வாராகி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீம் வாராகி தாயே போற்றி. அதுமாதிரி சொல்லி 108 முறை வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். பூ இல்லைன்னா குங்குமம் அர்ச்சனை, இல்லைன்னா மஞ்சளால் அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். அந்த குங்குமம் மஞ்சளை நம்ம டெய்லி நெத்தியில் கூட வச்சுட்டு வரலாம். இப்போ தாயாருக்கு நம்ம வந்து தீபம் தூபம் காட்டிக்கலாம். தீபம் காட்டிக்கலாம். இப்படி தான் வந்து நான் வந்து வாராகிக்கு வந்து பூஜை வழிபாடெலாம் பண்ணிக்கிட்டு வரேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா தரங்கை பிரித்திஸ்ங்க சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.